வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 13/8/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி காலை 6:11 வரை அஷ்டமி திதி, பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 8:29 வரை விசாக நட்சத்திரம், பின்பு அன்ஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை அன்ஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் சந்திராசிரமம் ஒழிய உங்களுக்கு இல்லை. அதனால் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் கொண்டவர்கள் இன்றைய நாளில் மறைமுகமாக பல லாபங்களை அடைபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மறைமுக லாபம் கிடைக்க போகுது. பல்வேறு இன்னல்களை தீர்த்து மிகப்பெரிய வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அமைகிறது. இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மறைமுக லாபம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 7ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மறைமுகமாக பல லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திடீரென்று ரிஷபராசி முதிர்கன்னிகளாக இருந்தால், நீண்ட நாட்களாக திருமணமாகாத சனி வக்ரம் என்று ஜனஜாதகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திடீரென்று திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திடீர்னு ஒரு நல்ல லைஃப், திடீர்னு ஒரு நல்ல முயற்சி, திடீர்னு ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தேவயானை மனமுடித்த முருகப்பெருமானை, சண்முகரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. தொட்டது தொடங்க போகுது. 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் மறைமுக எதிரிகளை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக வராத தொகை வந்து அவற்றின் மூலியமாக கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சிதம்பரம் அருகே ஆச்சாலபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது கடன் நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக, உடை விஷயமாக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்கிற இந்த நேரத்தில் பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலம். சின்ன சின்னதாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திரபகவான், 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை அலைச்சலோடு கூடி தர காத்திருக்கிறார். சில அலைச்சல்களும் சில மன உளைச்சல்களும் வேலை விஷயமாக, வருமான விஷயமாக, இரத்த அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவர்களோடு வாக்குவாதம் செய்து இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பிய மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கன்னிராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பயணத்தின் மூலியமாக ஓடிப்பனருக்கு 9ல் குரு பகவான் சாதகமாக இருந்து பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆதி திருவரங்கம், திருக்கோளூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். தனக்காரன பயணம் செய்யும்போது தனவரவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலம், பணவரவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலம், நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம், போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில இடையூறுகளை, வாகன குறைபாட்டை சரி செய்யக்கூடிய காலம், இப்படியாக பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம். ஜென்மத்திலேயே சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் தரதான் செய்வார். அவற்றை எல்லாம் மாறி வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக, உடை விஷயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சில கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும். அவற்றை எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பழனி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய திரு ஆவணகுடி முருகனை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் மறைமுகமாக பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய ராகு பகவான் சில தொல்லைகளை தரதான் செய்வார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் மறைமுகமாக சில எதிர்ப்புகளை தரதான் செய்வார். அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய சுவதாரணீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கொடுக்கலாங்கள் பிரச்சனைகள் தீரப்போகுது. நீண்ட நாட்களாக வராத தொகை வரப்போகுது. சில பல விஷயங்களில் வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எதையுமே நின்று நிதானித்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் ராமநாதபுரம் உத்தரகோச மங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய மங்களநாதர மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கும்பராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறார். ஜென்மசனி காலத்திலும் சில மறைமுகமான நல்ல விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரியன நாராயண மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துரும். நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்கிறதா நினச்சிக்கிட்டு சில போராட்டங்கள் செய்யும்போது அவற்றின் மூலியமாக பின்னடைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில குழப்பங்கள் மேலோங்கி உங்களை நிலை தடுமாற வைத்துவிடும். ஆனாலும் சனீஸ்வர பகவான் 7.5 சனியில் வக்ரத்தில் இருக்கிறதால பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் மதுரை இன்மையில் நன்மை தருவார் சிவனை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது சந்திராசந்து விடுபட்டு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இந்த ஆடி 18 மாதிரி ஆடி 28ன்னு ஒன்று இருக்கு. இந்த ஆடி 28 நாளில் ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றில் குளித்துவிட்டு சூரிய பகவானை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தந்தையால் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் வரும். தந்தை வழி சொத்து எனக்கு கிடைக்கல, தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு லாபமே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், ஐப்பசியில் பிறந்தவர்கள், ஆடி 28 நாளில் ஆற்றங்கரையில், காவிரி ஆற்றிலையோ ஏதோ ஒரு ஆற்றங்கரையில் ஆற்றில் குளித்து விட்டு அதிகாலை பொழுதுல சூரிய உதயத்தில் சூரிய பகவானை தரிசனம் செய்து ஓம் வருஷபதுஜாத்மி கிருகஸ்தாதிமு தன்னோ குரு பிரசோதயத் என்று குரு பகவானாக சூரிய பகவானை ஏற்றுக்கொண்டு ஓம் அஸ்வதாத்மு பத்மஸ்தாதிமு தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று சூரிய பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும்போது சூரிய பகவானே குரு பகவானாக இருந்து தந்தை வழியில் வரக்கூடிய லாபத்தை முழுமையாக பெற்று தருவார். இன்று ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சூரிய பகவானை வழிபட்டு சூரிய பகவானுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு தந்தை வழியில் இருக்கக்கூடிய லாபத்தை பெற்று அனைவரும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.